ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நாளை 15/8/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 30ஆம் தேதி. நல்ல மனவளம் உடல் நலம் உள்ளவர்கள் மட்டுமே அக்ஷய சக்திகள் என்று நினைக்கிறோம். தவறு. சுற்றுப்புற சூழ்நிலை, அலுவலகம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக நிலை அமையும் போதுதான் அது அக்ஷய சக்தியாக மேலும் மேலும் பிறகும். இப்படிப்பட்ட அக்ஷய சக்திகளை அருளும் ஸ்தலமே விலங்குளம், பேராவூரணி, புதுக்கோட்டை அருகில் உள்ளது. இப்படி நமக்கு நாம் தெரிந்த 8 திசைகளை விட 16 திசைகளை காக்கும் தேவதைகள் வந்து வழிபடும் இறைவனே விலங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர். இந்த இடத்திலே பூச நட்சத்திர தலம் என்று நாம் சொல்லுவோம். இந்நாளை திருதியை கூடிய சனிக்கிழமை. இங்கு யார் ஒருவர் வந்து நீராடி ஈர உடையுடன் வலம் வந்து அதே ஈரம் காய்வதற்கு முன்பாக அந்த உடைகளை ஏழைகளுக்கு சிறிது பணங்காசுகளோடு வைத்து தானம் கொடுத்தால் வீட்டிலே தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, 7.5 ஆண்டு சனி, அஷ்டம சனி, முக்கியமாக பூச நட்சத்திரம், மீனராசி, கும்பராசி, மேஷராசியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக செய்தால் எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு சக்தி கிடைக்கும். தெய்வ வளத்துடன் நல்ல பொருள் வளமும் இருக்கும். இப்படி மேலே குறிப்பிடும் இந்த விலங்குளம் புதுக்கோட்டை பேராவூரணி அருகில் அமைந்துள்ளது. நாளை 15/8/2026 வளர்பிறை திருதியை திதி, அக்ஷய திருதியை என்று சொல்லுமே, அது மூலம் திருதியை திதியாகவும் வருவது நமக்கு நல்ல அற்புதமான நீண்ட ஆயுளையும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நல்ல பல குழந்தைகளை, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இது இல்லையே அது இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்றவர்களுக்கு நல்ல சகுனங்கள் ஏற்படும் நல்ல நாள். இங்கே போய் ஆலயத்தை வலம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஆலயம் முழுவதும் பல பேர் ஒன்றாக சேர்ந்து ஏற்றி வைத்து புளியோதரை, எள் சாதம், கருவேப்பிலை பொடி சாதம் படைத்து தானம் கொடுப்பதும், பலாச்சோலைகளை, மாம்பழங்களை தானம் கொடுத்தால் திரும்பி வருவதற்குள் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளால் அருணாச்சலம்.